என் பெயர் டாக்டர் வி ராமூர்த்தி. இன்னைக்கு 82 வயசு ஆகுது எனக்கு. ஒரு எளிமையான விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். நான் ஒரே பையன் எங்க அப்பா அம்மாவுக்கு. அந்த காலத்துல 1958-59 ஆரம்பிக்கிற போது ராத்திரி பகலும் கூப்பிடுவாங்க, கிராமத்துல கூப்பிடுவாங்க. இங்க இருந்து வண்டியில போவேன், அப்புறம் வரப்புல போவேன், நடந்து போய் அங்க எல்லாம் வைத்தியம் பண்ணிட்டு வருவேன். இந்த ஊர் ஆனரரி டாக்டர் அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைச்சது. ஒரு 17 வருஷம் இருந்தேன். அதுல எல்லாருக்கும் ஒத்தாசையா என்னாம வைத்தியம் பண்ணேன். 1958 நவம்பர் மாசத்துல ஆரம்பிச்சேன். அதுல இருந்து ₹1 வைத்தியம் ஆரம்பிச்சேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு ₹1 வாங்கினேன். அப்புறம் ₹2 கொடுத்த ஆரம்பிச்சாங்க எல்லாரும். நான் கேட்கல, உட்கார்ந்து எழுதிக்க முடியலையா, நடந்தா மூச்சு வாங்குறதா. எங்க தாத்தா காலத்துல இருந்து சரிதான். அவருடைய அந்த காலத்துல ₹2 தான் வாங்கினாரு. அப்புறம் அந்த காசு கூட இல்லைன்னா அந்த ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க எத்தனையோ பேர் அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்க. வந்து காட்டும் போது அந்த ₹2 இல்லைனாலும் அவர் இன்னும் ₹2 கூட கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து பஸ்ஸுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு நாளைக்கு 100-150 பேர் பேஷண்ட் பாக்குறேன். அதுல ஒரு 30-40 பேருக்கு என்ன வைத்தியம் பண்றேன். என்கிட்ட வந்த சாம்பிள் மருந்தெல்லாம் இருக்கணும், அது எல்லாரையும் எடுத்துட்டு போகணும். அந்த காலத்துல இருந்து இது என்னுடைய ஏழை பாழைகளுக்கு நல்ல இது பண்ணுவேன். என்னால முடியலன்னா இந்த ₹5 பஸ் சார்ஜ் வேணாலும் எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுப்பேன். என்னோட ஒய்ஃப் ரொம்ப சாதாரண அவளும் SLC படிச்சவன், நீலான்னு பேரு. அவன் வீட்டுக்காரர் என்ன சம்பாதிக்கிறான்னு கேள்வியே கேட்க மாட்டான். இங்க இருந்து பணத்தை எடுத்து நான் என்ன வைக்கிறேனோ அதை கொடுத்துட்டு குடும்பம் நடத்துருவான். வேலைக்காரா எல்லாருக்கும் சாப்பாடு, வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு, கொஞ்சம் கூட முகம் கோணாமல எல்லாரையும் விரும்புவோம். நான் பெற்ற என்னுடைய அதிர்ஷ்டம் என்னன்னா என் ஒய்ஃப் எனக்கு அமைஞ்சதுதான். பஸ்லயே போவேன், கார் வேணுங்கிற விஷயம் இல்லை, நடந்தே போவேன். அதனால ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவங்க வைத்தியத்தை தவிர அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியே நிறைய பார்ப்பேன். அதுலதான் ஸ்கோரிங் பப்ளிக் ரிலேஷன். அதனால மக்கள் என்கிட்ட அச்சியா வெறும் டாக்டர் இல்ல, நம்ம டாக்டர் எல்லாத்தையும் நம்மளை கேட்கிறார், நம்ம கஷ்டத்தையும் நல்லத்தையும் அவர் உணர்ந்து கொண்டு பேசுறார் அப்படின்ட்டு என்கிட்ட மக்கள் ஆசையா இருக்காங்க. அன்றாட வாழ்க்கைக்கு எனக்கு ₹50-100 இருந்தா கூட போறோம். தினம் மாசம் காலம்பரை எங்க அம்மா ஒய்ஃப் கிட்ட 300 இருந்து 400 கொடுப்பேன். மாசம் ₹12,000 என் குடும்பம் நடத்துறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு 6 மாசமானும் எல்லாரும் வரணும், எராமா வைத்தியம் எல்லாரும் பண்ணிட்டு போகணும். இந்த ஹாஸ்பிட்டல்ல உண்டியல் கிடையாது. எல்லாரும் பணக்கார ஏழையா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு 50 பேஷண்ட் ஃப்ரீயா வைத்தியம் பண்ணி ஃப்ரீ டிஸ்பென்சரியா கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஒரு மனசுல இருக்கு. அதுக்கு ஆண்டவர் அருள் புரியும்.